கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே நேயர்கள் யாவரையும் வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு இந்த நேரலையிலே அநேகர் கலந்து கொண்டு வருகிறேன். கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே மீண்டுமாய் உங்களை வரவேற்கிறோம். நன்றி நன்றி. இன்றைக்கு ஒரு புதிய தலைப்போடு, புதிய வித்தியாசமான ஒரு காரியத்தோடு இன்றைக்கு நாம் இந்த நேரலையிலே ஒரு சில காரியங்களை கலந்துரையாட இருக்கிறோம். நிச்சயமாகவே இன்றைக்கு நிகழ்ச்சி சுவாரஸ்யமாக இருக்கும் என்று நாம் கர்த்தருக்குள் நம்புகிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியானது திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் இரவு 9 மணி முதல் 10 மணி வரை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கிற காரியங்கள், சத்தியங்கள் நிறைய ஆசிரியர் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், சொல்லிக் கொடுத்து வருகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அநேக அன்பர்கள் இந்த நிகழ்ச்சியில இணைந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களை இந்த நிகழ்ச்சியில இணைத்துக் கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுதே உங்களுக்கு ஷேர் என்ற பட்டன் உங்களுக்கு அங்கே அப்பேர் ஆகும். அந்த பட்டனை நீங்கள் கிளிக் செய்தால் மற்றவர்களுக்கு அந்த லிங்கை நீங்கள் ஷேர் செய்து மற்றவர்களும் இந்த நிகழ்ச்சியை காணும்படி உங்களால் செய்ய முடியும். நிச்சயமாகவே இந்த ஊழியத்தை நீங்கள் செய்து மற்றவர்களையும் இணைக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சியானது இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகும் கூட இந்த ஃபேஸ்புக் பேஜிலே, டெலிவரன்ஸ் நியூஸ் என்ற ஃபேஸ்புக் பேஜிலே இந்த நிகழ்ச்சி இருக்கும். நீங்கள் தொடர்ந்து அதை நீங்கள் பார்ப்பதற்கு நீங்கள் திரும்பவும் போய் அதை பார்த்து கொள்ளலாம். இங்கேயும் பார்க்க தவறியவர்கள் நம்முடைய யூடியூப் என்ற இணையதளத்திலே டெலிவரன்ஸ் நியூஸ் என்ற சேனலிலே நீங்கள் சென்று அங்கே நம்முடைய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்க்கலாம். அங்கேயும் இந்த ஃபேஸ்புக் பேஜில் இல்லாத பல செய்திகள் அங்கே உங்களுக்கு இருக்கிறது. அதை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நேயர்கள் யாவரும் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் உங்கள் கேள்விகளை எல்லாம் நீங்கள் செய்திய நேரத்திலே நீங்கள் குறித்து வைத்துக் கொண்டு உங்கள் கேள்விகளை கேட்கலாம். கேள்விகள் கேளுங்கள். அப்பொழுதுதான் இந்த நிகழ்ச்சி இன்னும் அதிகமான சுவாரஸ்யத்தோடு நாம் இங்கே பார்க்க முடியும். அதனால உங்கள் கேள்விகளை எல்லாம் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல கேட்கும் பொழுது உங்கள் கேள்விகள் இங்கே ஒளிபரப்பாகும். அந்த கேள்விகளுக்கு ஆசிரியர் அவர்கள் நிச்சயமாய் உங்களுக்கு பதில் சொல்லுவார். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான தலைப்போடு நாம் இன்றைக்கு சந்திக்க இருக்கிறோம். இன்றைக்கு தலைப்பு பூமியின் 3 களங்கள் என்ற தலைப்பிலே நாம் இன்றைக்கு செய்தியை பார்க்க இருக்கிறோம். நிச்சயமாக கிஞ்சித்தும் சுவாரஸ்யத்துக்கு குறையில்லாமல் இந்த செய்தி இன்றைக்கு இருக்கும் என்று நான் கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன். 3 காலங்கள் என்று சொன்ன உடனே நம்மவர்களுக்கு நிறைய கருத்துக்கள் உதயமாகும் அவர்கள் சிந்தையில. ஆனால் நாம் பார்க்க இருப்பது ஒரு வித்தியாசமான கருத்தை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். 2005 முதல் 2008 வரை ஜேவியர் தியாலஜிக்கல் இன்ஸ்டிடியூட்ல நான் அங்கே அந்த வேத கல்லூரியிலே நான் பயின்ற போது அப்பொழுது ஒரு பரீட்சை எங்களுக்கு வந்தது. அந்த பரீட்சையிலே பூமியின் 3 காலங்களை பற்றி விளக்குக என்ற ஒரு கேள்வி அங்கே வந்தது அந்த பரீட்சையில. அப்பொழுது எங்களோடு சக மாணவர் ஒருவர் அந்த கேள்விக்கு பதில் எழுதினார். அப்பொழுது அவர் அந்த கேள்விக்கு பதில் எழுதும் போது அவர் எழுதிய பதில்கள் கோடைக்காலம், மழைக்காலம், குளிர்காலம் என்று 3 காலங்களை பற்றி அவர் எழுதினார். அது சற்று நகைச்சுவையாக இருந்த போதிலும் பார்த்து கொண்டிருக்கிற பார்வையாளர்கள், நேயர்கள் அந்த பதிலை போல நீங்க ஏதும் நினைக்க வேண்டாம். இது வித்தியாசமான கருத்திலே, வித்தியாசமான காரியங்களே இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். பூமியின் 3 காலங்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இதை பற்றி தானே உங்களுடைய கேள்விகள் நிச்சயமாய் வரவேற்கத்தக்கது. உங்களுடைய கேள்விகளை தயவாய் நீங்கள் கேட்டு அதற்கான பதிலை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது நம்மோடு இந்த நேரலையிலே இணைய வந்திருக்கிற பாஸ்டர் பாஸ்டர் சாம் கலைவாணன் அவர்களுக்கு தடங்கள் ஏற்பட்டிருக்குது. தடங்கள் ஏற்பட்டிருக்கிறது. நம்மத்திலே வந்திருக்கிற ரெவரண்ட் டாக்டர் ஜேவியர் ஆசிரியர் ஐயா அவர்களை நாம் நம்முடைய கலந்துரையாடலுக்கு வரவேற்கலாம். ஐயா பிரைஸ் லார்ட். அதோடு கூட நம்முடைய பாஸ்டர் சத்யதாஸ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். பாஸ்டர் சத்யதாஸ் அவர்களை வரவேற்கிறேன். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். தொடர்ந்து நாம் இந்த நிகழ்ச்சிக்கு போவதற்கு முன்பாக இந்த நிகழ்ச்சியின் ஆரம்ப ஜபமாக பாஸ்டர் சத்யதாஸ் அவர்கள் ஆரம்ப ஜபத்தை ஏறெடுப்பார்கள். நாம் எல்லோரும் ஜபஸ்தியில் இருந்து நாம் தேவனிடத்துல செல்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான இரவு வேளைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் பூமியின் 3 காலங்கள் என்ற தலைப்பிலே நாங்கள் தியானிக்க போகிற இந்த ஆராய்ச்சி செய்தியை என் தேவன் அபிஷேகித்து ஆசீர்வதித்து எங்களுடைய போதர் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர்களை கொடுக்கொண்டமாய் செபிக்கிறோம். இந்த நேரலையிலே இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் விசேஷமாய் செபிக்கிறோம்.
நிறைய பேர் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள, எங்கள் மனக்கண்கள் பிரகாசமாக, நாங்கள் ஆவிக்குரிய வெளிச்சத்தை அடையும்படியாக கர்த்தர்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். முடிவு பரிந்தும் உடைய நாமம் மாத்திரம் மையப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்கட்டும். பிசாசுடைய எல்லா அந்தகார சக்திகளையும் கிரியைகளும் மதமாக்கி போடுகிறோம். எல்லா சூழ்நிலையும் எங்களுக்கு சாதகமாகட்டும். இதற்கு எதிரடையாக எழும்புகிற கிரியைகளாம் அதமாகி போகிறதுக்கு ஸ்தோத்திரம். பாதுகாத்துக் கொள்ளும்படி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். 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 நன்றி நேயர்களே. தொடர்ந்து நம்முடைய நேரலையை நீங்கள் பொறுத்திருந்து நீங்கள் கண்டு உங்களை ஐயா பொதுவாக அரை மணி நேர செய்தியாக நாம் கேட்போம். அவர் செய்தி முடித்த பிறகு கேள்வி நேரம் இருக்கிறது. அதிலே கேள்வி கேளுங்கள். தொடர்ந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் கேள்வி கேளுங்கள். இப்பொழுது ஆசிரியர் அவர்களை நாம் செய்தி கொண்டு வரும்படியாக நாம் வரவேற்கலாம். ஐயா, உங்களுடைய செய்தியை வழங்கலாம். கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துல நம் தேவன் கொடுத்திருக்கிற செய்தி பூமியின் 3 காலங்கள். பாஸ்டர் சாம் கலைவாணன் சொன்னபடி பலர் பல மாதிரியாய் சிந்திப்பார்கள். சிலர் சிந்தனை பூமியின் 3 காலங்கள் என்ற உடனே நம்மவர்கள் எல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறோமே, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று சொல்லி அந்த 3 காலங்களைத்தான் சொல்லுகிறார்களோ என்று கூட சிந்திக்கலாம். கிட்டத்தட்ட உண்மையும் அதாய்த்தான் இருக்கும். ஆனாலும் கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேச போகிறார். பூமியின் 3 காலங்கள். இந்த பூமி எப்போது படைக்கப்பட்டது? இந்த காரியம் தெரிய வேண்டும். இந்த பூமி எப்போது படைக்கப்பட்டது? சிலர் சொல்லுகிறார்கள் 1ஆம் நாள் படைக்கப்பட்டது என்கிறார்கள். சிலர் 2ஆம் நாள் படைக்கப்பட்டது என்கிறார்கள். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியானால் இது 1ஆம் நாளோ 2ஆம் நாளோ இந்த பூமி படைக்கப்பட்டிருந்தால் இது படைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 6020 வருஷங்கள் தான் ஆகிறது என்று அர்த்தமாகிறது. ஏனென்றால் ஏதேன் தோட்டத்து ஆதாம் முதல் இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் 4000 ஆண்டுகள், இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு பிறகு 2020 ஆண்டுகள், டோட்டல் 6020 வருஷங்கள் தானா என்ற கேள்வி வரும். புவியியல் ஆராய்ச்சியாளர்கள், ஜியோகிராபிக்கல் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள், இந்த பூமி சிருஷ்டிக்கப்பட்டு உண்டாக்கப்பட்டு கோடா கோடி மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆகிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் நம்முடைய வேதம் பொய் சொல்லுமா? விஞ்ஞான உலகத்திற்கு, விஞ்ஞான கருத்துக்களுக்கு ஒத்திருக்கக்கூடிய ஒரே வேதம் நீங்களும் நானும் பயன்படுத்துகிற இந்த வேதம் மாத்திரம்தான். அப்படி என்றால் இதனுடைய முழுமையான காரியம் என்ன, எப்போது இது படைக்கப்பட்டது என்பதை பற்றி நாம் முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்திலே வாசிக்கிறேன். In the beginning God created the heaven and the earth. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆனால் எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆக உலகங்கள் படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமியை போல நிறைய வேர்ல்ட்ஸ் படைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது in the beginning God created the heaven and the earth. God created heaven and earth என்று சொல்லியிருக்கலாம். God created the heaven, the earth. ஏன் the earth என்று போடப்பட்டிருக்கிறது என்றால் இந்த பூமியை பற்றி தான் சொல்லுகிறது. நாம் இப்பொழுது இருக்கக்கூடிய பூமியை பற்றி தான் சொல்லுகிறது என்று அர்த்தம். இதை பற்றி தான் சொல்ல போகிறார், அங்கே மோசே எழுத போகிறார் என்ற அர்த்தம். ஆதியிலே என்று எழுதப்பட்டிருக்கிறது. எப்போது இந்த பூமி சிருஷ்டிக்கப்பட்டது, கிரியேட்டட், எப்பொழுது என்பதை ஆதியிலே, in the beginning. இதை யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்தோம் என்றால் நம்முடைய வார்த்தையாகிய தேவனை பற்றி சொல்லும் பொழுது ஆதியிலே வார்த்தை இருந்தது. அப்போ ஆதியிலே என்பது நம்முடைய வார்த்தையாகிய தேவன் எப்ப இருந்தா தெரியல. டேட்லெஸ் பாஸ்ட்.
ஆதியிலே ரொம்ப நாட்களுக்கு, ரொம்ப காலத்துக்கு முன்னாலே, கோடாகோடி வருஷத்துக்கு முன்னாலே இந்த பூமியும் வானமும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து நான் யோபு சொல்லுகிற காரியத்தை உங்களுக்கு சொல்லலாம் என்று நான் இருக்கிறேன். இது குறித்து யோபு 38ஆம் அதிகாரத்துல 4 முதல் 7 வசனங்கள் சொல்லுகிறது. வாசிக்கிறேன். நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? தேவன் யோபுவை பார்த்து கேட்கிறார். எப்பவோ அஸ்திபாரப்படுத்தி இருக்கிறார் இந்த பூமியை. நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை எனக்கு அறிவி. அதற்கு அளவு குறித்தவர் யார்? அதன் மேல் நூல் போட்டவர் யார்? இதை நீ அறிந்திருந்தால் சொல்லு. அதன் ஆதாரங்கள் எதன் மேல் போடப்பட்டது? அதன் கோடிக்கல்லை வைத்தவர் யார்? அப்பொழுது விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்தர் எல்லாரும் கம்பீரித்தார்களே என்று போட்டிருக்கிறது. ஆக ஆதியிலே தேவன் இந்த பூமியை அஸ்திபாரப்படுத்தின போது மனிதன் இல்லை, ஒருவனும் இல்லை என்று நாம் அறிந்து கொள்ளலாம். கோடா கோடி வருஷங்களுக்கு முன்னாலே இது சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமியை ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட பூமியை தேவன் எதற்காய் படைத்தார்? இதுதான் கேள்வி. ஏசாயா 45ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, வானங்களை சிருஷ்டித்து, ஒரு வானம் அல்ல பல வானங்கள், ஒரு உலகம் அல்ல பல உலகங்கள், வானங்களை சிருஷ்டித்து பூமியையும், இப்ப நம்ம எந்த பூமியை பத்தி பேசிட்டு இருக்கிறோமோ அத, இந்த பூமியையும் வெறுமையாய் இருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து, ஆக ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட பூமியை சும்மா வெறுமனே அவர் படைக்கல, குடியிருப்புக்காக படைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக வாழ்வதற்காகவே படைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் ஏதோ ஒரு ஜீவராசியை அங்கே அவர் வைத்திருக்க வேண்டும். வாழ வேண்டும் என்றால் அது ஜீவராசி, உயிருள்ள ஜீவராசியாய்த்தானே இருக்கணும். அதனால ஏதோ ஒரு ஜீவராசியை வைத்துத்தான், வாழ்வதற்காகத்தான் அந்த பூமியை அவர் சிருஷ்டித்திருக்க வேண்டும் என்று அறியலாம். நம்மை போல மனித இனம் இருந்திருக்குமா? இது ஒரு கேள்வி. நம்மை போல மனித இனம் இருந்திருக்குமா? வேதம் அதை பற்றி விளக்கமாய் சொல்லவில்லை. ஆனால் குடியிருப்பு இருந்திருக்கிறது என்று ஏசாயாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்ம மியூசியத்துக்கெல்லாம் போனோம்னா அங்கே ஒரு மனித எலும்பு ஒன்று இருக்கிறது. அந்த எலும்புக்கு கீழே எழுதப்பட்டிருக்கிறது, இது மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸுக்கு முன்னாலேயே இது எடுக்கப்பட்ட மனிதனுடைய எலும்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சிருஷ்டிக்கப்பட்ட அந்த பூமியிலே ஒருவேளை மனிதன் நம்மை போலவோ எப்படியோ இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று நாம் நினைக்கலாமே ஒழிய மற்றபடி வேதத்திலே திட்டமும் தெளிவுமாய் சொல்லவில்லை. சரி, ஆனாலும் குடியிருப்பு இருந்திருக்கிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவன் படைத்தது ஒழுங்கின்மையும், இர்ரெகுலர், ஹீப்ரு பாஷையிலே டோஹு, வெறுமையுமாய், வெயின், வேனிட்டி, ஹீப்ரு பாஷையிலே போகு. ஆக டோஹு போகுவாய் இந்த பூமி இருக்குமா? நம் தேவன் படைத்தது. நம் தேவன் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் வைத்திருப்பாரா? அவர் 7 நாளையும் 7 நாளிலே உண்டாக்கிய காரியங்கள் எல்லாம் நல்லது நல்லது என்று அவர் கண்டிருக்கிறாரே. அப்படி இருக்கும் பொழுது ஆதியிலே 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட அந்த வானமும் பூமியும் எப்படி அது ஒழுங்கின்மையாய் இருந்திருக்கும், வெறுமையாய் இருந்திருக்கும்? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாய் இருந்தது. அப்ப தேவன் உண்டாக்குறது எல்லாமே நன்றாய்த்தான் இருக்கும். பின்ன எப்படி ஒழுங்கின்மை வெறுமையானது? இது நம்ம எல்லாருக்கும் அதிகமாய் தெரிய வேண்டிய கட்டாயம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல ஆங்கிலத்திலே and the earth was without form and void.
without form and void என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வாஸ் என்பதற்கு எர்த் வாஸ் என்பதற்கு ஹீப்ரு பாஷையிலே ஹாயா ஹாயா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹாயா என்று சொன்னால் எர்த் became without form and void. அப்படி என்றால் எர்த் அது ஒழுங்கின்மையாய் வெறுமையாய் மாறியது என்று அர்த்தத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல 1ஆம் வசனம் சொல்லிவிட்ட பிற்பாடு 2ஆம் வசனம் ஆரம்பிக்கும் பொழுது அண்டு என்று ஆரம்பித்திருக்கிறது. அண்டு என்று ஆரம்பித்திருக்கிறது காரணம் என்ன? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் இதையெல்லாம் தொடர்ந்து வாசித்தீர்கள் என்றால் ஆங்கிலத்தில் அண்டு 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 என்று ஒவ்வொரு வசனமும் ஆரம்பிக்கிறது. கிட்டத்தட்ட 148 முறை இருக்கிறதாக நாம் கண்டுபிடித்திருக்கிறோம். இதனுடைய அர்த்தம் என்ன? ஏன் ஒவ்வொரு வசனம் ஆரம்பிக்கும் போதும் அண்டு 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 என்று சில மெயின் 148 இடங்களிலே போடப்பட்டிருக்கிறதே காரணம் என்ன? அதனுடைய அர்த்தம் என்ன? காரணம் என்ன? டு செப்பரேட் த recorded independent acts of God. To separate the recorded independent acts of God. முதல் வசனத்திலே கர்த்தர் ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். அந்த காரியத்துக்கும் 2வது வசனத்திலே சொல்லப்பட்ட காரியத்துக்கும் இடைவெளி இருக்கிறது, செப்பரேஷன் இருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சி அல்ல இது. இதை காட்டுவதற்காகத்தான் அண்டு என்று போடப்பட்டிருக்கிறது. வசனம் 2 ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமும் that is independent of ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வானம் பூமி படைத்தது, தேவன் படைத்தது, அது ஒரு செயல். அது ஒழுங்கின்மை வெறுமையுமானது, அது இன்னொரு செயல். அப்படியானால் இந்த 2 செயலும் இந்த 2 வசனத்துக்கும் இடையிலே ஏதோ ஒரு காரியத்தால தான் நடந்திருக்க வேண்டும். அதுதான் எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 12 முதல் 19 வசனங்களிலே போடப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 12 முதல் 19 வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே எர்த்லி தீரு ராஜாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதை ஃபுல்லா படிச்சுக்கிட்டே போனோம்னா அது தீரு ராஜாவை பற்றி வராது, அது சாத்தானை பற்றி வரும். சூப்பர் நேஷனல் கிங் ஆஃப் தீரு சாத்தான் லூசிபரை பற்றி வரும். அது தீரு ராஜாவை பற்றி ஆரம்பிக்கிறது, அது தீரு ராஜாவையும் குறிக்கிறது. ஆனால் மெஜாரிட்டி இன்சிடென்ட்ஸ் அது லூசிபரை தான் குறிக்கிறது, வேறு யாரையும் குறிக்கவில்லை. இதை வேத வல்லுநர்கள் லா ஆஃப் டபுள் ரெஃபரன்ஸ் என்று சொல்லுவார்கள். லா ஆஃப் டபுள் ரெஃபரன்ஸ், ஒரே காரியத்திலே 2 ரெஃபரன்ஸுகள் வந்து சேரும். இது தீரு ராஜாவை பற்றியது. ஏசாயாவிலே வாசித்தீர்கள் என்றால் 14ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வசனங்களை வாசித்தீர்கள் என்றால் அங்கே பாபிலோன் ராஜாவை பற்றி சொல்ல ஆரம்பித்து அங்கேயும் சாத்தானை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக பாபிலோன் ராஜாவை பற்றி சொல்லப்பட்டு சாத்தானை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. டபுள் ரெஃபரன்ஸ். தீருவை பற்றி சொல்லப்பட்டு அப்படியே சாத்தானை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 ரெஃபரன்ஸ். இதை இன்னும் கொஞ்சம் விளக்கமாய் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தானியேல் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்தோம் என்றால் பெர்சிய ராஜ்யத்தினுடைய அதிபதி 21 நாட்கள் மட்டும் வானத்திலிருந்து தானியேலுக்கு பதிலை கொண்டு வருகிற தேவதூதனோடு எதிர்த்து நின்றானாம். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன் என்று அந்த தேவதூதன் தானியேலிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறான். அப்படி என்றால் இதைத்தான் நான் முன்னொரு செய்தியிலே சொன்னேன். இந்த பூமியிலே என்னென்ன ராஜாக்கள் இருக்கிறார்களோ, அமெரிக்கா, ஜப்பான், இங்கிலாந்து, இந்தியா, இப்படி பலதரப்பட்ட ராஜாக்கள் இருக்கிறார்களே, இதற்கு ஏற்றபடியான ராஜாக்கள் பரலோகத்தில் இருக்கிறார்கள். அந்த 2ஆம் வானத்தில் இருக்கிறார்கள். 2ஆம் வானம் தான் தலைமைச் செயலகம், சாத்தானுடைய தலைமைச் செயலகம் என்று நான் கடந்த வாரம் உங்களுக்கு செய்தியிலே சொன்னேன். இப்படி அங்கே இதற்கு இணையான அங்கே ஒரு அதிகார பிரபுகள், அங்கே ஒரு வானமண்டல சேனைகள், வானமண்டல பொல்லாத ஆவிகள்,
அங்கே துரைத்தனங்கள் அங்கே இருக்கின்றன என்று நான் சொன்னேன். இதற்கு ஆதாரமாய் இப்படிப்பட்ட வசனங்களை எல்லாம் சொன்னேன். இதை சொன்ன உடனே ஒரு சிலருக்கு இதை கேட்ட உடனே ரொம்ப கோபமாயிடுச்சு. என் மேல, என் மேலே கோபப்பட்டு எதுக்கையாவது வேதம் சொல்லி இருக்கிறது, ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது, லா ஆஃப் டபுள் ரெஃபரன்ஸ் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காரியங்கள் புரியாமல் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? நியாயாதிபதிகளிலே தேபோராளுடைய காலத்திலே அங்கே செசரியா என்ற ஒருத்தன் இருந்தான். அவன் இஸ்ரவேல் மக்களோடு சண்டைக்கு வந்தான். சண்டைக்கு வந்தபோது அங்கே ஒரு காரியம் இருக்கிறது. அதை படித்தோம் என்றால் மிகவும் அழகாய் இருக்கும். அங்கே சண்டை நடக்கிறது. தெபோராளுடைய உதவியினாலே காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தெபோராள் ஒரு பாடல் பாடுகிறாள். அவள் பாடுகிற பாட்டை எப்படி எழுதப்பட்டிருக்கிறது அந்த பாட்டிலே தெரியுமா? நான் உங்களுக்கு சொல்கிறேன், நியாயாதிபதிகள்ல தான் எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே எழுதப்பட்டிருக்கிறது காரியங்களை சொல்லுகிறேன். வசனம் அதுல அங்கே வானத்திலே நட்சத்திரங்களோடு யுத்தம் நடக்கிறதாம். சண்டை இங்கே செசரியாவுக்கும் இஸ்ரவேல் தேசத்துக்கும் சண்டை. ஆனால் அங்கே வான மண்டலத்திலே அங்கே நட்சத்திரங்களுக்குள்ளே யுத்தம் உண்டாகிறதாம். அந்த யுத்தத்திலே அங்கே ஜெயித்து விட்டால் இஸ்ரேல் மக்கள் ஜெயிக்கிறார்கள். இதைத்தான் போடப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று, நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து சிசராவோடு யுத்தம் பண்ணின. இப்படியெல்லாம் வேதத்திலே ஆதாரமான கருத்துக்கள் இருக்கும் பொழுது வேதத்தையே படிக்காமல் ஏதோ ஒண்ணு சொல்லுகிறோம் என்று நினைத்துக் கொண்டு பலர் பல மாதிரி பேசுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு வேத ஞானம் வர வேண்டும். அவர்களுக்காய் நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்களுடைய கண்களை திறந்த தேவன் இன்னும் அவருடைய கண்களை பிரகாசமாக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். எசேக்கியேல் 28, ஏசாயா 14 இப்படிப்பட்ட அதிகாரத்திலே சொல்லப்பட்ட அந்த லூசிபர் தான் அன்றைக்கு அந்த பூமியை, ஆதியாக 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட பூமியை அவன் ஆண்டிருக்கிறான். அந்த பூமியை ஆண்டவன் அவன்தான். அவன் தேவனுக்கு உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று அவன் சொன்னதினாலேயே, அவன் வானத்திலிருந்து கீழே தள்ளிவிடப்பட்டதுனாலேயே, அவனுடைய ஆட்சி பிடுங்கப்பட்டதுனாலேயே அவன் பூமிக்கு வந்து இந்த பூமியை ஒழுங்கில்லாமல் ஆக்கிவிட்டான். இதை பார்த்த நம்முடைய தேவனுக்கு பயங்கர கோபாக்கினை வந்தது. உடனே அவர் இதை வெறுமையாக்கி விட்டார். எல்லாரும் அழிந்து போனார்கள். இது ஏயா இப்படி எல்லாம் நடக்குது? இதெல்லாம் நம்ம காலத்துல கூட நடக்குது இல்லையா? இப்போ ஒரு ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்கன்னா உடனே இந்த நாட்டுல கலாட்டாக்கள் கண்டது கிடையாதெல்லாம் நடக்குது பாத்தீங்களா? அதே போல பிசாசானவன் செய்திருக்கிறான். இதனாலே தேவன் கோபாக்கினாலே இந்த பூமியை வெறுமையாக்கி விட்டார். பூமியில் இருந்த ஜீவராசிகள், பூமியுடைய பழக்க வழக்கங்கள், பூமியுடைய ஒலிகள், பண்புகள், கலாச்சாரம் எல்லாமே அழிந்து போயிற்று. எப்படி, எதனால் அழிந்து போயிற்று? 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை வாசித்தால், 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5 வசனங்களை வாசித்தால், நான் வாசிக்கிறேன். பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும், ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமி, ஜலத்துக்கு மேல பூமி இருக்குது. அப்போ அந்த காலத்துல ஜலத்தினாலே நிறை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினம் என்பதையும், அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். ஆதி காலத்திலையும் அறியாமல் இருந்தார்கள். இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டிலும் அறியாமல் இருக்கிறார்கள். ஆவிக்குரிய சபைகளிலும் அறியாமல் இருக்கிறார்கள். ஜலப்பிரளயத்தினாலே அழிந்திருக்கிறது என்று பேதுரு எழுதுகிறார். எந்த பூமி? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சிருஷ்டிக்கப்பட்ட பூமி ஜலப்பிரளயத்தினாலே அழிந்திருக்கிறது. அதை வெறுமையாக்கி இருக்கிறார். அவன் ஒழுங்கின்மை ஆக்கினான் சாத்தான், இவர் வெறுமையாக்கி இருக்கிறார். இது 1ஆம் வசனத்திலிருந்து 2ஆம் வசனம் வரைக்கும் இடைப்பட்ட காலகட்டத்தில் நடந்ததாக இருக்கிறது. இது நோவாவின் ஜலப்பிரளயம் அல்ல.
நிறைய பேர் இது நோவாவின் ஜலப்பிரளயம், அதைத்தான் பேதுரு சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார்கள். எப்படி என்றால் நோவாவின் ஜலப்பிரளயம் அல்ல. எப்படி என்றால் நிறைய ஆதாரங்கள் சொல்லலாம். ஆனாலும் நேரம் போதாதனாலே 1-2 காரியங்களை சொல்கிறேன். நோவா ஜலப்பிரளயத்திலே பூமியில் உள்ள எல்லை இல்லை. தொடர்ந்து நம்முடைய நேரலை இன்டர்நெட் காரணத்தினால தடைப்பட்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். பாஸ்டர் சத்யதாஸ் அவர்கள் அதை கவனித்து என்னவென்று சரி பண்ணுவார்கள். தொடர்ந்து நம்முடைய செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்கள் அனைவருக்கும் மீண்டுமாய் புதிதாய் இப்பொழுது வந்திருக்கிறவர்களை நான் மீண்டுமாய் வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த செய்தி ஆரம்பத்திலே கேட்காதவர்கள் இந்த செய்தி முடிந்த பிறகு உங்களுக்கு நம்முடைய இந்த ஃபேஸ்புக் பேஜில் இந்த செய்தி இருக்கும். அந்த செய்தி நீங்கள் ஆரம்பம் முதல் திரும்பவும் நீங்கள் அதை காணலாம். அதுல உங்களுக்கு இந்த நேரலையிலே கேள்வி கேட்க முடியாதவர்கள், பிற்பாடு அந்த செய்தியை பார்க்கிறவர்கள், நீங்கள் இந்த செய்தியை பார்த்த பிறகு உங்களுக்கு இங்கே மொபைல் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே நீங்கள் கீழே பார்த்தால் தெரியும், கீழே மொபைல் நம்பர் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த மொபைல் நம்பரை நீங்கள் வைத்து நீங்கள் கேள்விகளை அந்த மொபைல் நம்பர் மூலமாக ஆசிரியரை தொடர்பு கொண்டு கேள்விகளை கேட்கலாம். தடங்களுக்கு மன்னிக்கவும், மீண்டுமாய் ஆசிரியர் வந்திருக்கிறார்கள். நாம் செய்தியை தொடர்ந்து நாம் கேட்கலாம். நோவாவுடைய ஜலப்பிரளயத்திலே பூமியில் உள்ளவைகள் எல்லாமே வெறுமையாகவில்லை. ஜீவராசிகள், மனித பண்பாடு, கலாச்சாரம், மொழி, நாகரிகம் எல்லாமே இருந்தன. அதனாலே பேதுரு 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5-6 வசனத்திலே சொல்லப்பட்ட ஜலப்பிரளயம் நோவாவின் ஜலப்பிரளயம் அல்ல. அந்த ஜலப்பிரளயத்தினாலே எல்லாமே ஒன்றுமில்லாமல் போயிற்று, எல்லாமே வெறுமையாக்கப்பட்டது என்று நாம் அறிகிறோம். இது இவ்வளவு நடந்தும் அந்த பூமி அழியவில்லை. இவ்வளவு காரியம் ஜலப்பிரளயம் வந்து அங்கே உள்ள ஜீவராசிகள் எல்லாரும் அழிந்தும் அந்த பூமி அழியவில்லை. பூமியின் மேலேதான் ஜலம் இருந்தது. இப்போ பூமியின் மேலேதான் ஜலம் இருந்தது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 9 முதல் 10 வசனங்களை வாசிக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 9 முதல் 10 வசனங்கள் வாசிக்கலாம். பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் பெயரிட்டார். ஆக அதே பூமிதான் ஜலப்பிரளயத்தினாலே அந்த பூமியின் மேலே தண்ணீர் நிரம்பி இருக்கிறது. அந்த தண்ணீரை அவர் ஒரு ஓரத்திலே தள்ளுகிறார், அது சமுத்திரமாய் மாறுகிறது. அந்த வெட்டாந்தரைக்கு பூமி என்று பெயரிட்டார். அதே பூமிதான் 2ஆம் நாளிலே அது பூமியாய் வெளிப்படுத்தப்படுகிறது, வெளியே நமக்கு சொல்லப்படுகிறது. இந்த ஆதியிலே ஒழுங்கின்மையும் வெறுமையுமான பூமியின் நிலையை சீர்படுத்துவதற்காக, செம்மைப்படுத்துவதற்காக தேவன் முயற்சி பண்ணுகிறார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அசைவாடி கொண்டிருந்தால் அர்த்தம் என்ன? நம்ம ஆட்கள்லாம் பாட்டு பாடுவாங்க சபையில, அசைவாடும் ஆவியே, இப்படி எல்லாம் பாட்டு பாடுவாங்க. அங்கே ஆவியானவர் அசைவாடி, அங்கே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அவர் அசைவாடி கொண்டிருந்தது எதற்கு? ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்த அந்த பூமியை சரி செய்வதற்காக, சீர்படுத்துவதற்காக, செம்மைப்படுத்துவதற்காக. அப்படி என்றால் நீங்கள் அசைவாடும் ஆவியானவரே என்று உங்கள் சபையிலே பாடினீர்கள் என்றால் உங்கள் சபை சீர் இல்லாமல் இருக்கிறது, செம்மை இல்லாமல் இருக்கிறது. அந்த சபையை சீர்படுத்த, செம்மைப்படுத்த ஆவியானவரை நீங்கள் அழைக்கிறீர்கள் என்று அர்த்தமாகிறது. நாம் அர்த்தம் தெரியாமலே நிறைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற சாத்தான் நம்மை பார்த்து சிரித்து கொண்டே இருப்பான்.
இவங்கெல்லாம் இப்படியெல்லாம் செய்யறாங்களே என்று சொல்லி, ரைட், பரவாயில்லை. இப்போ இந்த சீரமைக்கப்பட்ட அதே பழைய பூமியிலே தான் ஆதாம் ஏவாள் 2 பேரும் உண்டானார்கள், சிருஷ்டிக்கப்பட்டார்கள். இதுதான் நாம் இருக்கிற இந்த பூமி. ஆக ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்த அதே பூமி அது செப்பனிடப்பட்டு சீரமைக்கப்பட்டு நல்லபடியாய் ஆக்கி அதிலே ஆதாமை படைத்திருக்கிறார். அந்த பூமி தான் இன்று வரைக்கும் நாம் இருக்கிற இந்த பூமி. இயேசு வந்தார் இந்த பூமிக்கு தான். நோவாவின் ஜலப்பிரளயம் வந்தது இந்த பூமிக்கு தான். இது பூமியின் 2ஆம் காலமாய் இருக்கிறது. முதல் காலம் ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன். 2ஆம் காலம் ஆவியானவர் அசைவாடி சீரமைத்தார், செம்மைப்படுத்தினாரே. இந்த 2ஆம் கால பூமியிலே தான் இப்பொழுது நாம் இருக்கிறோம். இதில் தான் நோவாவுடைய ஜலப்பிரளயம் வந்தது என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு வந்து இங்கேதான் மரித்தார், உயிர்த்தார். இதில் தான் நம்முடைய கிறிஸ்தவ சபை நிறுவப்பட்டது. இங்கே சபை எடுபட போகிறது. ஒரு நாள் சீக்கிரத்திலே நம்முடைய கிறிஸ்தவ சபை எடுபட போகிறது. அந்தி கிறிஸ்துவுடைய ஆட்சி இந்த பூமிக்கு வரப்போகிறது. அதற்கு பிறகு 7 ஆண்டுகளுக்கு பிறகு ஒலிவ மலையிலே இயேசுவோடு கூட நாம் இந்த பூமிக்கு இறங்கி வரப்போகிறோம். யூதர்களுக்கு ராஜ்யத்தை தேவன் கொடுக்க போகிறார். 1000 வருட அரசாட்சி இந்த பூமியிலே நடக்க போகிறது. அதற்கு பிறகு இந்த பூமியிலே நித்திய நியாய தீர்ப்பு நடக்கும். அதற்கு முன்னே இந்த 2ஆம் கால நமது பூமி அக்கினியினால் இரையாக்கப்படும். இது 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறேன். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயந்தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆக இந்த பூமி அக்கினிக்கு இரையாக்கப்பட்டு அக்கினியினால் இது அழிக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பூமி அக்கினிக்கு இரையாக போகும் என்பதை 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வசனங்களிலே சொல்லப்பட்டதை பலர் எடுத்துக்கொண்டு வெவ்வேறு விதமாய் அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 10 முதல் 13 வசனங்கள். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். அவருடைய வாக்கு தத்துவத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். இப்படியாய் அந்த வசனம் சொல்லுகிறது. அதை வைத்து இந்த 2ஆம் கால நிலையில் உள்ள இந்த வானமும் இந்த பூமியும் 2ஆம் கால நமது பூமியும் வெந்து உருகி இல்லாமலே போய்விடும் என்று பலர் கணிக்கிறார்கள். அதற்கு பிறகு புதிய வானம் புதிய பூமி உருவாகும் என்றும் பலர் போதிக்கிறார்கள். மூல பாஷையிலே வாசித்தோம் என்றால் heaven shall pass away with a great noise and the elements shall melt with fervent heat, the earth also and the works that are therein shall be burned up என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது சூரியன், சந்திரன், நட்சத்திரம், மேகம் உள்ள இந்த வானமும் நமது 2ஆம் கால பூமியும், நாம் இருக்கக்கூடிய 2ஆம் கால பூமியும் pass away. கிரேக்க பாஷையிலே பாமர்சோமி கிரேக்க பாஷையில் எழுதப்பட்டிருக்கிறது. pass away, pass from one condition to another condition. ஒரு நிலையிலிருந்து இந்த பூமி இன்னொரு நிலைக்கு மாறும். அனிகிலேஷன் அல்ல, அழிந்து போகாது. ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு it passes away. அனிகிலேஷன் அல்ல, அழிந்து ஒழிந்து இல்லாமல் போகாது.
இந்த இரண்டாம் கால வானமும் பூமியும் புதுமையாக்கப்பட்டு, இரண்டாம் கால வானமும் பூமியும் புதுமையாக்கப்பட்டு புதிய வானம் புதிய பூமியை வரப்போகிறது. ஆதியாகமம் 1:1க்கும் 1:2க்கும் இடைப்பட்ட காலத்திலே வந்த ஜலப்பிரளயத்துக்கு பின்னாலே அந்த பூமி புதுமையாக்கப்பட்டு வந்தது போல இந்த அக்கினியினால் இரையாக்கப்பட்ட இந்த பூமி புதுமையாக்கப்பட்டு இதே பூமி தான் வரப்போகிறது. இதற்கு ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்லலாம் இருக்கிறேன். நம்முடைய ஆவி, ரட்சிக்கப்பட்ட ஆவி புது சிருஷ்டியா இருக்கிறது. 2 கொரிந்தியர் 5:17 எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நம்முடைய ஆவி ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாகின என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஆதியிலே நமக்கு இருந்த ஆவி ஒழிஞ்சு போய் இப்போ ரட்சிக்கப்பட்ட ஒருபாடு புது ஆவியா வந்திருக்குது? இல்ல, இது புது சிருஷ்டியாய் மாறி இருக்கிறது. பழையவைகள் ஒழிந்தன, புதியவைகள் வந்திருக்கின்றன, அவ்வளவுதான். அதே ஆவிதான் இருக்குது, அந்த ஆவிதான் புதுமையாய் மாறி இருக்கிறது. அதே போல இந்த இரண்டாம் கால இந்த பூமி தான் புதிய வானமாய் புதிய பூமியாய் உருவாகும். இதுதான் நமது பூமியினுடைய மூணாம் நிலை. ஆஃப்டர் திஸ் வாட் வில் ஹேப்பன்? இதற்கு பிறகு என்ன நடக்கும்? மூணாம் நிலைக்கு பிறகு என்ன நடக்கும்? நாட் ரிவீல்டு. வேதத்திலே அதை பற்றி விளக்கப்படவில்லை, சொல்லப்படவில்லை. ஆதியாகமம் 1:1 முதலாம் கால பூமி, இரண்டாம் கால பூமி நாம் இருக்கிற பூமி, மூன்றாம் கால பூமி புதிய பூமி, அக்கினி அழிப்புக்கு பிறகு வரக்கூடிய பூமி. அதே பூமிதான் தொடர்கிறது. அதே பூமிதான் தொடர்கிறது. இதைத்தான் பிரசங்கி ஞானி 1:4 சொல்லுகிறான். ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது, பூமியோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது, என்றென்றைக்கும் எட்டர்னல் நிலைத்திருக்கிறது என்று அவன் சொல்லுகிறான். இதே கருத்தில் தான் சங்கீதம் 104:5, 93:1, 96:10, 1 நாளாகவும் 16:30 போன்ற பல வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த மூணாவது கால பூமி எவ்வளவு காலம் இருக்கும்? இது ஒரு கேள்வி. ஆனால் எவ்வளவு காலம் இந்த மூன்றாம் கால பூமி, புதிய வானம் புதிய பூமி இருக்கும் என்று திட்டமாய் வேதத்திலே சொல்லப்படவில்லை. ஆனால் உபாகமம் 7:9 வைத்துக் கொண்டு நாம் அனுமானிக்கலாம். உபாகமம் 7:9 சொல்லுகிறது, ஆகையால் இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்லப்பட்ட வார்த்தை இது. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும், தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இஸ்ரவேல் மக்களுக்கு 1000 தலைமுறை வரை அவர் உடன்படிக்கையை காப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு தலைமுறை என்றால் கிட்டத்தட்ட 35 வருஷம். 1000 தலைமுறை என்றால் 35,000 வருஷம். ஆக 35,000 வருஷம் வரை கண்டிப்பாய் இந்த மூணாம் கால பூமி தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது நம்முடைய அனுமானமே. இந்த பூமியிலே யார் வாழ்வார்கள்? இது ஒரு கேள்வி. அந்த புதிய பூமியிலே வாழக்கூடியவர்கள் யார்? ஒன்னு வரிசையாய் சொல்லுகிறேன். ஒலிவமலையில் இயேசுவை கண்டு ரட்சிக்கப்பட்ட இஸ்ரவேல் மக்கள், ரோமர் 11:25, 26. 1000 வருட அரசாட்சியிலே இருந்த மக்கள், கோகே மாகேயில் சேராத மக்கள், செம்மறியாடுகள், மத்தேயு 25:34 உள்ள செம்மறியாடுகள், இவர்கள் அதிலே இருப்பார்கள். சுவிசேஷம் அறியாமல் மரித்த நீதிமான்கள் அங்கே இருப்பார்கள். தென் தேசத்து ராஜஸ்திரி, நினிவே பட்டணத்தார், இப்படி பலதரப்பட்டவர்கள் அந்த புதிய பூமியிலே இருப்பார்கள். சகோதரர்களே, இரண்டாம் கால பூமியில் உள்ள நாம் ஆத்மாதாயம் செய்து கர்த்தருக்கு ஆத்மாக்களை சேகரித்து கர்த்தருக்காய் நாம் வாழ்ந்து மூணாம் கால புதிய பூமிக்கு நாம் போகாதபடிக்கு புதிய எருசலேம் பரம எருசலேமுக்கு போக நாம் பிரயாசப்படுவோம். மூணாம் கால புதிய பூமி நமக்கு வேண்டாம். நமக்கு வெளிப்படுத்தல் 21:22 சொல்லப்பட்ட புதிய எருசலேம் பரம எருசலேம் நமக்கு தேவை.
அந்த 3ஆம் கால புதிய பூமியும் குடியிருப்புக்காகத்தான் அதையும் தேவன் வைக்க போகிறார். ஆக அதிலே மனித ஆத்மாக்கள், நான் சொன்ன ஆத்மாக்கள் வாழ்வோர் எல்லாரும் இருக்கத்தான் போகிறார்கள். ஆகவே இந்த 1ஆம் காலம், 2ஆம் காலம், 3ஆம் காலம் இந்த பூமியை பற்றி நல்லபடியாய் யோசித்து அதன்படியே நாம் காரியங்களை செய்ய ஆரம்பித்தால் நம் தேவன் நம்மேலே சந்தோஷப்படுவார். கர்த்தர் வருகிறார், ஆயத்தமாய் இருப்போம். ஆமென், ஆமென். மியூட்ல. நன்றி ஐயா, நன்றி. பூமியின் 3 காலங்களை பற்றி மிக தெளிவான விளக்கமும் மிக வசனங்களை கோடிட்டு பல கருத்துக்களை எங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்தீர்கள். நிச்சயமாகவே பலமுறை இந்த கருத்துக்களை கேட்டிருந்தாலும் இன்றைக்கு புதிதாக கேட்பது போல ஒரு புதிய அனுபவம் இன்றைக்கு தோன்றுகிறது. இதை தொடர்ந்து நம்முடைய பார்வை ஒரு பக்கம் இருக்கட்டும், நேயர்களுடைய பார்வை இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்று நாம் பார்க்க போகிறோம். அவருடைய கேள்விகளை வைத்துதான் அவர்கள் எந்த அளவுக்கு இந்த சத்தியத்தை அவர்கள் கேட்டிருக்கிறார்கள், எந்த அளவுக்கு கவனித்திருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். பாஸ்டர், நேயர்களுடைய கேள்வி வந்திருக்குங்களா? கேள்விகள் ஒன்றும் இதுவரைக்கும் கேட்கப்படல. அதனால இதை பார்த்து கொண்டிருந்த கேள்விகள் கேட்கப்படலன்னா இப்ப நம்ம கேள்வியில் கேட்கப்படவில்லை என்றால் நம்முடைய கலந்துரையாடலை நம்ம ஆரம்பிச்சிடலாம் நினைக்கிறேன். ஐயா, இப்போ பூமியின் 3 காலங்களை பற்றி இப்போ நீங்க சொன்னீங்க. அந்த 3 காலங்கள்ல ஆதாமுக்கு முற்பட்ட காலம் ஒன்று இருக்கிறது. அந்த ஆதாமுக்கு முற்பட்ட காலத்திலே வாழ்ந்தவர்கள், ஏனென்றால் பூமி வெறுமையா இருக்க சிருஷ்டிக்காமல் குடியிருப்புக்காக தெய்வம் சிருஷ்டித்தார். ஆதியிலே வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்பது ஆதாம் காலத்தை குறிக்கவில்லை. ஆதாம் காலத்துக்கு முற்பட்ட காலம் பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாலே உள்ள வசனத்தை குறிக்கிறது என்று நீங்கள் தெளிவாய் சொல்லிவிட்டீர்கள். அதனால இந்த ஆதாம் காலத்துல ஆரம்பித்து இப்போது வரைக்கும் இருக்கிறவர்கள் மனித ஜீவராசிகள், மனிதர்கள் இங்கே குடிமக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆதாமுக்கு முற்பட்ட காலத்திலே யார் குடிமக்கள், யார் அந்த காலத்திலே வாழ்ந்தார்கள் என்பதை கொஞ்சம் நீங்க சொல்லணும். ஆதாமுக்கு முற்பட்ட காலத்திலே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் உள்ள பூமியிலே ஜீவராசிகள் குடியிருப்பதற்காகத்தான் அதை படைத்தார் என்று ஏசாயாவில் எழுதப்பட்டிருக்கிறது. இதை நான் என்னுடைய செய்தியிலே சொன்னேன். நிச்சயமாய் வாழ்கிற ஜீவராசிகள் அங்கே இருந்திருக்கிறார்கள். அது மனித இனமா வேறு எப்படிப்பட்ட இனம், அதை பற்றி வேதத்திலே சொல்லப்படவில்லை. நான் சொன்னேன், இந்த மியூசியத்திலே வைத்திருக்கக்கூடிய மனித எலும்பு கூடை வைத்து சொன்னேன், அது மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸுக்கு முன்னாலே கண்டுபிடிக்க இருந்த எலும்பு கூடு என்று அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்களே. அதனால நிச்சயமாய் ஒருவேளை அந்த பூமியிலும் மனிதன் இருந்திருப்பானா, அல்லது நம்மை போலதான் இருந்திருப்பானா, வேற மாதிரி இருந்திருப்பானா தெரியவில்லை. அதனால நிச்சயமாய் எப்படிப்பட்ட ஜீவராசிகள் இருந்தார்கள் என்று வேதத்திலே வெளிப்படுத்தப்படவில்லை. ஆனால் அந்த ஜீவராசிகளை லூசிபர் ஆண்டிருக்கிறான். அவன்தான் ராஜாவாய் இருந்து ஆண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட பல உலகங்கள் இருக்கின்றனவே. இந்த பல உலகங்களுக்கும் லூசிபரை போல ஒவ்வொரு உலகத்துக்கும் ஒவ்வொரு ராஜா இருந்திருக்கிறான். இந்த எல்லா ராஜாக்களுக்கும் ஒருவர் சக்கரவர்த்தியாய் இருந்திருக்கிறார். அவர்தான் நம்முடைய வார்த்தையாயிருந்து தேவகுமாரனாய் மாறியவர். அதனால ராஜா இன்னார் என்று தெரிகிறது, குடிமக்கள் இருந்தார்கள் என்றும் தெரிகிறது. குடிமக்கள் எப்படி இருந்தார்கள் என்று வெளிப்படுத்தப்படவில்லை. ஆமென். வெளிப்படுத்தப்படவில்லை என்றாலும் நாம இப்படி சிந்திக்கலாம் இல்லையா? இப்போ உதாரணத்திற்கு பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா ஆக்கப்பட்டது, பூமியானது அழிக்கப்பட்டது. அதாவது ஆதியிலே 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட அந்த பூமியும் அந்த வானமும் பிசாசனுடைய பிரச்சனையினாலே, தொந்தரவுனாலே அது ஒழுங்கின்மையாக்கப்பட்டது, வெறுமையாக்கப்பட்டது. அதே பூமியைத்தான் தேவன் ஆதாம் காலத்திலே வருகிற மக்களுக்கு அதே பூமியைத்தான் திரும்பவும் கொடுத்திருக்கிறார். அதே போல நீங்கள் சொன்னது போல ஆவியிலே மரணம் ஏற்பட்டு விட்டது. அதே ஆவியை தான் திரும்பவும் தேவன் புதுப்பித்து சிருஷ்டித்து தேவன் இங்கே நமக்கு கொடுத்திருக்கிறார். அது போல இப்பொழுது இருக்கிற மனித ஜீவராசிகள் இந்த பூமியில இருப்பதனாலேயே அந்த ஆதாமுக்கு முற்பட்ட காலத்திலே இருக்கக்கூடிய அந்த ஜீவராசிகளும் மனித ஜீவராசிகள் தான் என்பது என்று நாம் நிதானிப்பதற்கு
வழி இருக்கிறதா, வகை இருக்கிறதா? உங்களுக்கு மகாத்மா காந்தி சுதந்திரம் வாங்கி கொடுத்து விட்டார் என்பதனாலே நீங்கள் எப்படி வேண்டுமானால் நிதானித்துக் கொள்ளலாம். ஆனால் வசன ஆதாரம் இருந்தால் நாங்கள் நம்புவோம். கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய சகோதரர்கள் நம்புவார்கள். நன்றி, நன்றி. இப்போ லூசிபரை பற்றி அங்க ஏசாயாவிலே சொல்லும் பொழுது, ஏசாயா 14ஆம் அதிகாரம் அதுல சொல்லும் பொழுது, அவன் காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப் என்று போடப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த லூசிபரின் நிலைப்பாடு என்பது இந்த பூமிக்குரிய நிலைப்பாடு அல்ல, அங்க போடப்பட்டது. இந்த ஆதாம் இருந்த இந்த பூமிக்கு முற்பட்ட காலத்திலே உள்ள லூசிபரின் நிலைப்பாடு அது. அப்போ அப்பொழுது இருந்த ஜீவராசிகளை அவன் காப்பாற்றி கொண்டிருந்தானா? அதுதான் அவனுடைய பணிகள் ஐயா. பரலோக காரியங்களை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே பரலோகத்திலே அவன் எப்படி இருந்தான், ஏதேன் தோட்டத்திலே இருந்தவன் என்று சொல்லப்படுகிறது. இங்கே அந்த பழைய பூமியிலே ஹெட் குவார்டர் ஏதேன் என்று பெயர் வச்சு, அதுக்கும் ஏதேன் பெயர் வச்சு அங்கே இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றபடி அவன் கேரூபாக இருந்தது. ராஜாவும் கேருபாய் பாதுகாவலனாய் இருந்திருக்கலாம். பரலோகத்தில் இருக்கக்கூடிய நிலையைத்தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால பரலோக நிலையில அவன் அப்படி இருந்திருக்கிறான். அதனாலதான் அவன் அங்க மியூசிக் இசை ஞானியாய் பரலோகத்திலே ஆராதனை மண்டபத்திலே இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது 13ஆம் வசனத்திலே. அதனால பரலோக காரியங்களை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அவனுடைய நிலை பரலோக நிலை. அப்பொழுது பரலோக நிலை, ஏதேனை தலைநகராய் கொண்டு பூமியை ஆளுகிற நிலை, ரெண்டும். நன்றி. இப்போ நேயர்களுடைய கேள்வி 1-2 வந்திருக்குது. அதுக்கு முன்னால ஏதேனில் தலைநகராய் கொண்டு என்ற அந்த வார்த்தை நீங்க சொன்னதுனால திரும்ப அதுல இருந்தே ஒரு சின்ன டவுட், மக்கள் சார்பாக அந்த டவுட்டை நான் கேட்டுறேன். அவன் வகித்த ஏதேன், அந்த தலைநகராகிய அந்த ஏதேனும், ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட ஏதேன் தோட்டமாகிய அந்த ஏதேனும், இவை இரண்டும் ஒன்றா அல்லது வெவ்வேறு இடங்களா ஐயா? இடங்கள் ஒன்றாய் அதே இடமா என்பதை பற்றி ஒன்னும் ஜியாகிராபிக்கல் எவிடன்ஸ் ஒண்ணும் இல்லை. அது கம்ப்ளீட்டா அழிஞ்சு போச்சு. அதனால பூகோள ரீதியாய் அதற்கு ஒரு சப்போர்ட் ஒண்ணு இல்லை. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அவன் ஏதேனில் இருந்து ஆண்டானே, அதே போல இந்த மனுஷன் ஆதாம் ஆளப் போகிறான். ஆளுகிறவனுக்கும் ஏதேன் என்றே பெயர் வைக்கலாம் என்று சொல்லிதான் ஏதேன் என்று பெயர் வைத்து ஏதேனிலே இந்த காரியத்தை செய்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். நன்றி ஐயா, நன்றி. அதற்கு உதாரணங்கள் நிறைய இருக்குது. ஆனாலும் நம்ம கேள்வி வந்துருச்சு. ஒரே ஒரு கேள்வியை மட்டும் நம்ம பார்த்திடலாம். ரமேஷ் சி ஜெரி என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். அது மனித கேள்வி இல்ல, நீங்க சொன்னீங்க இல்லையா, அதாவது மனித இனமா இருக்கலாமா, உங்களுக்கு சுதந்திரம் உண்டு என்பதனாலே எதை வேண்டாலும் நீங்கள் அனுமானித்துக் கொள்ளலாம் என்று சொல்லியிருந்தாரு. அதனால அது மனித இனமாய் இருக்க வாய்ப்பில்லை என எடுத்துக்கொள்ளலாமா என்று கேட்டிருக்கிறார். மனித இனமாய் இருந்திருக்க வாய்ப்பில்லை, இருந்திருக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். வசன ஆதாரம் நேரடியாக இல்லை. அதாவது மனிதனை தேவன் தன்னுடைய சாயலாகவும் தன்னுடைய ரூபத்தின்படி சிருஷ்டித்தார், இந்த மண்ணினாலே உருவாக்கினார். இதையெல்லாம் நம்முடைய வசனத்திலே இருக்கிறதுனாலே அதை நாம் மனித இனம் என்று ஸ்ட்ராங்காய் சொல்லுகிறோம், உறுதியாய் சொல்லுகிறோம். ஆனால் ப்ரீ ஆடாமிக் வேர்ல்டு, ஆதாமுக்கு முந்தைய உலகத்துல, இந்த உலகத்துல இருந்த ஜீவராசிகள் எப்படிப்பட்ட நிலையில, மனித நிலையில இருந்துச்சா அல்லது வித்தியாசமா இருந்துச்சா என்பதெல்லாம் நமக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. ஆனால் நிச்சயமாக ஜீவராசிகள் இருந்திருக்கிறது. அந்த ஜீவராசிகளிடத்துல ஒரு பெரிய குழப்பத்தையும் பிசாசு ஏற்படுத்தி இருக்கிறான். அதனாலே தான் தேவன் அங்கே டோகு போகு, பிசாசு ஏற்படுத்திய குழப்பத்தினாலையும் பூமி ஒழுங்கின்மையாக்கப்பட்டிருக்கிறது. நியாய தீர்ப்பு தேவன் கொடுத்ததுனாலே அது வெறுமையாக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அதனால் நிச்சயமாய் இந்த ப்ரீ ஆடாமிக் வேர்ல்டு ஒன்று இருந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் விஞ்ஞானமும் வேதமும் ஒத்து போகாது. அதுதான் நம்முடைய மெயினாக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நான் நினைக்கிறேன். அங்கிள், அதில் ஒரே ஒரு சப்கொஸ்டின் சொல்றத நீங்கள் கடைசியாக 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10-13 வரைக்கும் நீங்கள் வாசித்திருக்கீங்க. இந்த 10ஆம் வசனத்தில் அது எல்லாரும் மக்களுக்கும் தெளிவுபடுத்தலாம். இப்போ 9ஆம் வசனத்திலேருந்தே கூட நம்ம வாசித்தோம்னா, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். பொதுவா நாம் எல்லாரும் ஒரு வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வருகை சபை எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய வருகை, அதுல மாற்று கருத்து இல்லை. அடுத்த வசனம், கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும்,
உடனேயே அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியில் உள்ள கிரைகள். இதெல்லாம் எப்படி இந்த சீக்வன்ஸ் கரெக்ட் தானா? ஏன்னா இது இந்த வசனம் இப்படி சொல்லுகிறது. நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமா? அடுத்த வருஷம் கர்த்தருடைய நாள் திருவிழா திருடமா வருது, உடனேயே பூதங்கள் வந்து போகிறது. இது வந்து பார்த்தா கன்ஃபியூஸா நடக்கிற மாதிரி தெரியுது. ஆனா பல வெளிப்படுத்தின விசேஷம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து அப்புறம் நடக்கிறதா சில காரியங்களை சொல்லுகிறோம். இது கொஞ்சம் விளக்குறேன். இதுல நாம் எடுபட்டு போன பிற்பாடு 7 ஆண்டுகள் இந்த பூமி இருக்கும். 7 ஆண்டுகளிலே அந்தி கிறிஸ்து ஆண்டு கொண்டிருப்பான். அப்படியெல்லாம் நம்ம வேதம் சொல்லுகிறது. இப்போ பேதுரு எழுதும் பொழுது பேதுரு அப்படியே எழுதிக்கிட்டே போகும்போது 15ஆம் வசனம் 16ஆம் வசனம் வாசிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை யாரும் படிக்கிறது இல்லை, இப்படியே எழுதிக்கிட்டே போறாரு. மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான நீடிய பொறுமை தான் 9ஆம் வசனத்துல சொல்லப்பட்ட பொறுமை, அதைத்தான் இங்கே எழுதுறாரு. நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாயிருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். ஆக பவுல் அப்போஸ்தலன் எழுதியது சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாயிருக்கிறது என்று பேதுருவே சொல்லுகிறார். பவுல் அப்போஸ்தலன் தான் கிளியரா நம்மை எடுத்துக்கொள்ள வரப்போகிறார் வானத்திலே ரகசிய வருகை. அதற்கு பிறகு 7 ஆண்டு கழித்து ஒலிவமலையிலே கால் வைத்து நம்மோடு இறங்குகிறார், அது பகிரங்க வருகை. இப்படிப்பட்ட காரியங்களை வெளிப்படுத்தி அதை ரெண்டையும் வித்தியாசப்படுத்தி பவுல் அப்போஸ்தலன் தான் சொல்லுகிறானே ஒழிய அப்படி சொல்லுகிற காரியங்கள் பேதுருக்கு புரியாதனால இங்க 10ஆம் வசனத்துல இருந்து 13ஆம் வசனம் அல்லது 16 வசனம் கூட வச்சுங்க, 17 18 வரைக்கும் கூட வச்சுங்க, எல்லாவற்றையும் ஒன்றாகவே மிக்ஸ் பண்ணி பேதுரு சொல்லி இருக்கிறார். மிக்ஸ் பண்ணி இப்படி மிக்ஸ் பண்ணி சொல்லுகிற காரியங்கள் தீர்க்கதரிசன காரியங்கள் வேதத்துல நிறைய உண்டு. காபிரியல் தூதன் கூட மரியாளிடம் வந்து சொல்லும் பொழுது லூக்கா 1ஆம் அதிகாரத்துல 31 முதல் 33 வசனங்களை வாசித்தீர்கள் என்றால் அவர் இயேசு பிறப்பார், அவர் பெரியவராயிருப்பார், இப்படியெல்லாம் சொல்லிட்டு அவர் யாக்கோபை ஆளுவார், அவருடைய ஆட்சிக்கு முடிவுறாது, இப்படியெல்லாம் சொல்லுகிறார். இது ரெண்டும் ஒரே நேரத்தில் நடக்கிறது இல்லை, 2 காரியங்களையும் ஒன்றாக்கி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போலதான் தீர்க்க தரிசன காரியத்துல பேதுரு அவர் புரிந்த அளவுக்கு 2ஐயும் ஒன்றாய் சேர்த்து எழுதியிருக்கிறார், அவ்வளவுதான். அதை இப்படியெல்லாம் நம்ம ஆட்கள் குழப்பிடுவாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சுதான் பவுல் விளக்கமா எழுதியிருக்காருப்பா, அவர் எழுதுறது எனக்கே புரியாம கிடக்குது, நீங்க எல்லாம் அதெல்லாம் படிங்க, ஆவியானவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார், ஆனாலே சத்தியத்தை புரட்டாதீர்கள் என்று பேதுரு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆமென். ஓகே, அருமங்கிள், தேங்க்யூ. ஏன்னா இந்த காரியம் ரொம்ப நமக்கு பொதுவாக எழுதப்படுகிற விதங்கள் வந்து வரிசையாக கோர்வையா எழுதப்பட்டாலும் அந்த நடக்கக்கூடிய காரியங்களிலே கால இடைவெளிகள் இருக்கிறது என்பதை நாம் பல எழுத்தாளர்கள் மூலமாகவும் பல வசனங்களை ஆதாரமாக வைத்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஏனென்றால் பொதுவாகவே இந்த இரு வருகையை குறித்ததான ஒரு காரியம் நிறைய வித்தியாசமான வியாக்கணங்கள் இருக்கிறதுனால தான் அதை கேட்டேன். கர்த்தர் நல்லவர். சாம்கலை நீங்க கண்டினியூ பண்ணலாம். ஐயா, அதை தொடர்ந்து இன்னொரு கேள்வி கேட்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ சமத்ரே அட்வென்டிஸ்ட் போன்றவர்கள் எல்லாரும் இந்த பூமியானது அக்னியினால் முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு புதிய பூமியும் புதிய வானமும் படைக்கப்படும், அதுக்கு பேர் தான் புதிய வானம் புது பூமி என்று பெயர் வந்திருக்கிறது அப்படி என்று சொல்லுகிறார்கள். நீங்க இன்றைக்கு சொன்ன கருத்துல இதே பூமி அக்னியினால் இந்த நிலையிலிருந்து வேறொரு நிலைக்கு மாறும் என்று நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள். அப்படி அக்னியினால் வேறொரு நிலைக்கு மாறும் பொழுது அதுல இருக்கக்கூடிய மனிதர்கள் மற்ற ஜீவராசிகள் அவர்கள் அது வரைக்கும் அந்த வேறொரு மாற்றத்திற்கு போகும் வரைக்கும் அவர்கள்லாம் எங்கே இருப்பார்கள்? தேவன் எப்படி அவர்களை வைத்திருந்து புதிய வானம் புதிய பூமிக்கு கொண்டு வருவார் போன்ற பல கேள்விகள் இந்த காரியத்திலிருந்து உருவாவதையா? அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இன்னும் கொஞ்சம் தெளிவாய் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். எலியாவும் ஏனோக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். எலியாவும் மோசேயும் மருவமலையிலே மத்தேயு 17ஆம் அதிகாரத்திலே வருகிறார்கள். இதுவரைக்கும் அவர்கள் எங்கே இருந்தார்கள்?
எங்கேயாச்சும் விளக்கம் இருக்கா வேதத்துல? இதுவரைக்கும் எங்கே இருந்தார்கள் தெரியல. ஆக தேவன் வைத்திருக்கிறார், அவர்களை பத்திரமாய் வைத்திருக்கிறார். அதே போலதான் இப்படி அக்கினியினாலே இந்த பூமி மாறி ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு போகும் பொழுது இந்த மக்கள் எல்லாம் அவர் எப்படியோ ஒரு பாதுகாப்பாய்த்தான் வைத்திருக்கிறார். நிச்சயமாய் நம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் நிச்சயமாய் பாதுகாப்பாய்த்தான் வைப்பார். இன்னொரு காரியம் கூட உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து மரிக்கும் பொழுது மரித்த பரிசுத்தவான்களுடைய கல்லறைகள் திறக்கப்பட்டன. ஆனால் அவர் உயிர்த்தெழுந்த பிறகு கல்லறையிலே இருந்த பரிசுத்தவான்கள் எல்லாரும் எழும்பி எருசலேமுக்குள்ள போய் எல்லா மக்களுக்கும் சாட்சி கொடுத்தார்கள். அதற்கு பிறகு அவர்கள் எங்கே போனார்கள், எங்கே இருக்கிறார்கள், என்ன விஷயம், இதை பற்றி காரியங்கள் எல்லாம் வேதத்திலே வெளிப்படுத்தப்படவில்லை. ஆக நிச்சயமாய் அவர்களை தேவன் வைத்திருக்கிறார். அவர் வரும்போதுதான் பரலோகத்துக்கே கூட்டி போக முடியும் எல்லாரையும். அவர் அப்படித்தான் சொல்லி இருக்கிறார். அதனாலே இப்படிப்பட்ட காரியத்திலே இந்த மக்களை எப்படி ஒன்றாலும் அவர் பாதுகாத்து வைத்திருப்பார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதுல ஒரு சப்கேள்வி சாம் கலைவன் கேட்டதுனால, பொதுவாகவே ஒரு சில உபதேசங்கள்ல பாத்தீங்கன்னா நரகம் என்றே ஒன்று இல்லை, இந்த பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறதே அதுதான் நரகம். ஏன்னா நம்முடைய அன்புள்ள தேவன் இப்படிலாம் போட்டு அக்கினியில போட்டு அவங்கெல்லாம் பாடாப்படுத்த மாட்டாரு. இந்த பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது, அதுதான் நரகம் என்று சொல்லுகிறார்கள். இது ஒரு சப்ஜெக்ட். ஒரு ஆள். இன்னொரு ஆள் சொல்றான் அக்கினி அபிஷேகம் என்று சொல்லுகிறோமே, இது வரப்போகிற இந்த அக்கினியை உங்களுக்கு அக்கினி ஞானஸ்தானம் கூட இந்த பூமி அக்கினியாலே ஒரு அழிக்க போகிறதா அக்கினி ஞானஸ்தானம். இன்னும் ஒரு புதுசா ஒரு கருத்தையும் வந்திருக்குது. இந்த ரெண்டு கருத்தையும் எப்படி நாம் பார்க்கறது? நரகம் என்பது அது எட்டர்னல், நித்தியம் என்று வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேய பாஷையில ஓலாம், கிரேக்க பாஷையில அயனோயஸ். ஆக எட்டர்னல், நித்தியமானது என்றுதான் நரகத்தை பற்றி எழுதியிருக்கிறது ஒழிய இவர்கள் சொல்லுகிறது போல இந்த அக்கினி கொஞ்ச நேரத்துக்கு தான் பூமியின் மேலே இறக்கப்படும், அவ்வளவுதான். இது அல்ல நரகம். இன்னொரு காரியம் கூட சொல்றேன். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்திலே அந்தி கிறிஸ்து இருக்கிறானே, அவனை 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான், இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள். அப்படி என்றால் அக்கினி கடல் என்ற ஒன்று இருக்கிறது. கோகேமாக யுத்தம் வரவில்லை, அக்கினி வானத்திலிருந்து இறங்கி வரவில்லை, ஆனாலும் அக்கினி கடல் என்ற ஒன்று இருக்கிறது. அந்த கடலுக்குள்ளே அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும் போடப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு 1000 வருட அரசாட்சி எல்லாம் முடிந்த பிறகு கோகேமாக யுத்தம் எல்லாம் நடக்கிறது. அப்பொழுதுதான் 20ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 20:9 அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டது. வெளிப்படுத்தல் 20:9 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டான். 1000 வருஷத்துக்கு முன்னாலே, 1000 வருட அரசாட்சிக்கு முன்னாலே அர்மகதோன் பள்ளத்தாக்கிலிருந்து நரகத்துக்கு தள்ளப்பட்ட அதே கள்ள தீர்க்கதரிசி மிருகம் இன்னும் அந்த நரகத்தில் இருக்கிறார்கள். அதனால நரகம் எட்டர்னல், அங்கேதான் பிசாசு தள்ளப்படுகிறான். அதனால நரகம் இட்டர்னல். சரி, இன்னொரு காரியம் சொன்னீங்களே, என்னது? இன்னொரு காரியம் அக்கினி ஞானஸ்தானம், அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம். இது நீங்கள் மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் முழுமையாய் புரிந்து கொண்டால் போதும். 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நம்முடைய யோவான் சானகன் சொல்லுகிறார். யோவான் சானகன் சொல்றாரு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன் நான். மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார், அவருடைய பாதரட்சிகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்தாவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார், பாவிகளுக்கு அல்ல.
பாவிகளுக்கு அல்ல, பாவிகளுக்குத்தான் அக்கினியினால் அழிப்பு, பாவிகளுக்குத்தான் அக்கினியும் கந்தகம் என்ற கடல். இங்கே சொல்லுகிறார், உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் எப்படி உங்களுக்கு கிடைக்கிறதோ அதே போல பரிசுத்த அக்கினியினாலும் உங்களுக்கு அபிஷேகம் கிடைக்கும். இது அழிக்கிறது அல்ல, இது தன்னுடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய தேவன் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற காரியம். அதனால இதை அதிகமாய் தியானித்தால் உண்மையான காரியங்கள் புரிந்துவிடும். நிச்சயமா நிச்சயமா. ஏன் இந்த கேள்வி வந்ததுன்னா, அந்த வசனத்தை 11ஆம் வசனத்தை வாசித்தோம், 10ஆம் வசனத்துல இருந்து அவங்க லிங்க் பண்ணிக்கிறாங்க. அது எப்படின்னா, இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேறு அருகே வைத்திருக்கிறது, ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அப்போ வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும்னா அழிக்க போறாரு. அதனால அந்த அழிப்பைத்தான் இவர் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பாருன்னு போட்டிருக்காங்க. ஆனா வெட்ட வெளிச்சமாய் தெரிகிறது, ரட்சிக்கப்பட்ட ஒருவனுக்கு கிடைக்கக்கூடிய அக்கினி ஞானஸ்நானம் வேற, ரட்சிக்கப்படாத கனி கொடாத மரங்கள் எல்லாம் போடப்படுகிற அக்கினி கடல் என்பது வேற என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். தேங்க்ஸ் அங்கிள். பரவாயில்ல, நாம இப்போ கேள்விக்கு போலான்னு நினைக்கிறேன். மியூட்ல லைக் மியூட்டிங். ஜனமே ஜெயம் என்ற பிரதர் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். சுவிசேஷங்களில் ஆண்டவராகிய இயேசு 2ஆம் வருகையை குறித்து பேசி இருக்கிறார், ரகசிய வருகை குறித்து பேசி இருக்கிறாரா என்று அவர் கேட்டிருக்கிறாருங்க. இது ஒரு முக்கியமான காரியம்தான். அவர் 2ஆம் வருகை குறித்து பேசினது இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே இருக்கும் பொழுது பேசியிருக்கிறார், உண்மை. இன்னும் சபையே ஆரம்பிக்கப்படவில்லை. அவருடைய மரணத்தோடு தான் சபை உருவாகிறது. சபை உருவான பிற்பாடுதான், அதற்கு பிறகு அது மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் ஒரே ஒரு வசனத்தில் தான் சொல்லி இருக்கிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவர் விளக்கம் கொடுக்கவே இல்லை. சபை உருவாகி அது வளர்ந்து ஆத்துமாக்கள் பெருகி அதுக்கு பிறகுதான் ரகசிய வருகையை பற்றிய காரியங்கள். இது சபையை பற்றியே தெரியாத ஆட்களுக்கு, இஸ்ரவேல் மக்களுக்கு, வரப்போகிற கிறிஸ்தவ சபையை பற்றியே தெரியாத இஸ்ரவேல் மக்களுக்கு ரகசிய வருகை பற்றி அல்லது சபை எடுத்துக்கொள்ளப்படுவது பற்றி சொன்னால் ஒன்னும் அவனுக்கு புரியாது. அதனால அவர்களுடைய நிலை எப்படி இருக்க போகிறது? நீ எப்படி பகிரங்க வருகையிலே நீ எப்படி தேவனுடைய இணைய போகிறாய்? உன்னுடைய நிலை எப்படி இருக்கிறது? இதை பத்தி தான் ஆண்டவர் சொல்லிக்கிட்டே போறார ஒழிய, அங்கே போய் இவர் சபையே தெரியாத போது சபை எடுத்துக்கொள்ளப்படுவதை பற்றி சொல்லவே முடியாது. ஆமென். நிச்சயமா நிச்சயமா. பிரதருக்கு ஒரு காரியத்தை கூட ஒரு வரியில சொல்லணும்னா, வருகை என்று சொன்னாலே இந்த பூமிக்கு வரக்கூடிய முதலாம் வருகை, லிட்ரல் மீனிங் வருகை. அதே போல 2ஆம் முறையும் வருகை இந்த பூமிக்கு வரப்போகிறார். ஆனால் சபை என்பது இந்த பூமிக்கு வந்த பிறகு எடுத்துக்கொள்ளப்படுவது அல்ல, நாம் தான் இந்த பூமியை விட்டு அவரிடத்துல போக போகிறோம். அதனால அவர் இந்த பூமிக்கு வரப்போகிறதே இல்லை என்பதை பவுல் அப்போஸ்தலன் மூலமாக நமக்கு தெள்ள தெளிவாக 1 கொரிந்தியர் 15, 1 தெசலோனிக்கேயர் 4 எல்லாம் படித்தா நமக்கு தெரிந்துவிடும். ஓகே, நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம். டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், பட் இருந்தும் 2வது வருகையின் காலம் யாருக்கும் தெரியாது என்றார். ரகசிய வருகை ஒன்று தெரிந்துவிட்டால் அடுத்த 7வது வருடம் ஆண்டவருடைய 2ஆம் வருகையின் காலம் தெரிந்து விடும் அல்லவா? புரியல, என்ன கொஞ்சம் நல்லா சொல்லுங்க. எனக்கு கேள்வி புரியல. 2வது வருகையின் காலம் யாருக்கும் தெரியாது என்றார். அப்படின்னா அவருடைய வருகை நாளையும் ஒருவரும் அறியார். நாளையும் நாளிகையும் தெரியாத ஒழிய காலங்கள் தெரியும். கேள்வியே கொஞ்சம் குழப்பிட்டார் நினைக்கிறேன். 2வது வருகையின் காலம் யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. பிரதர், 2 வருகையின் காலமே, 2வது வருகையா இருந்தாலும் சரி, ரகசிய வருகையா இருந்தாலும் சரி, 2 வருகையின் காலமுமே யாருக்குமே தெரியாது. அவரு ரகசிய வருகையின் காலத்தை தான் 2வது வருகையின் காலம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் போல இந்த கேள்வியில் தெரியுது ஐயா. ஏன்னா ரகசிய வருகை முடிந்த பிறகுதான் கேள்வியை மறுபடியும் நீங்க வாசிங்க, அதற்குரிய விளக்கத்தை கொடுக்கலாம். 2வது வருகையின் காலம் யாருக்கும் தெரியாது என்றார். ரகசிய வருகை ஒன்று தெரிந்துவிட்டால் அடுத்த 7வது வருடம் ஆண்டவருடைய 2ஆம் வருகையின் காலம் தெரிந்துவிடும் அல்லவா அப்படின்னு கேட்டுக்கிறார். உண்மையிலும் உண்மை அவர் சொல்றது. ரகசிய வருகை பாருங்க,
ரகசிய வருகை முடிந்த பிறகுதான் இரண்டாவது வருகையினுடைய காலம் தெரியும். அப்படி கேட்கணும் அவரு. சரி, பரவாயில்ல, கேட்டார், பரவாயில்ல. இப்போ ரகசிய வருகை வந்து விட்டால், ஆனா ரகசிய வருகையின் காலம் நமக்கு புரியும். நீங்க 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்தை வாசிச்சீங்கன்னா, நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். அதுல நல்ல அழகா இருக்குது. அந்த காலம் நமக்கு தெரியும், அந்த நேரமும் நாளிகையும் நாளும் தெரியாது, காலம் தெரியும். ஓ, இப்படி எல்லாம் இருக்குதுப்பா. இப்போ மழை வருதுன்னா மேகம் வருது, கூடுது, உடனே நமக்கு தெரியுது மழை வரப்போகுதுன்னு தெரியுது. அதே போலதான் காலங்கள் தெரியும் நிச்சயமாய். ரகசிய வருகையினுடைய காலங்கள் கூட நாளும் நேரமும் ஒன்னும் தெரியாது. இந்த ரகசிய வருகை முடிஞ்சிருச்சுன்னா அந்திகிறிஸ்து வந்துருவான். அந்திகிறிஸ்து வந்துட்டா 7 வருஷம் முடிஞ்சுன்னா அப்பவும் அந்த நாளும் நேரமும் தெரியாது. ஆனா காலம் தெரியும். ஓ, 7 வருஷம் முடிய போற மாதிரி இருக்குப்பா, வந்துருவார். அப்பதான் நம்மளே இருக்க போறது இல்லையே, நம்ம ஏன் அதை பத்தி கவலைப்பட்டு கிடக்கணும்? நம்ம தான் இப்பவே ரகசிய வருகையில வானத்துல எடுத்துக்கொள்ளப்பட போகிறோமே. ஆமென், ஆமென். தெளிவான விளக்கம் நீங்க கொடுக்கறது. நேரம் முடிய போகுதுன்றதுனால இப்போ ஒரே வரியில பதில் சொல்லுங்க. ரகசிய வருகை முதல்லையா, இரண்டாம் வருகை முதல்ல? எது முதல்ல நடக்க போகுது, ரகசிய வருகையா இரண்டாம் வருகையா? ரகசிய வருகைன்னு சொல்றதை விட, ஏன்னா அதுக்கு வசன ஆதாரம் இருக்காருன்னு கேட்பாரு ஒருத்தர். சபை எடுத்துக்கொள்ளக்கூடிய காரியம், இந்த காரியம் தான் முதலிலே நடக்க போகிறது. அதற்கு பிறகுதான் அந்தி கிறிஸ்து வெளிப்பட போகிறான். 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் வாசித்துக் கொள்ளுங்கள், முடிந்தது. அதுக்கு பிறகு அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான். ரைட், ரைட்டுங்க, ரைட். பிரதருக்கு புரிஞ்சிருக்கும் இல்ல, கேள்விகள் போதும். பிரதர் ஆண்டன் ராஜ், இது சம்பந்தமான கேள்வியெல்லாம் இல்லை நமக்கு. இப்ப சொல்லிட்டு ஏற்கனவே ரகசிய வருகை இதெல்லாம் பத்தி எல்லாம் நம்ம பேசியிருக்கிறோம். ரைட், ரகசிய வருகை என்றால் இருக்கா இல்லையா, அந்தி கிறிஸ்து யாருன்னா யாரு, இதெல்லாம் நிறைய வரப்போகுது. இந்த செய்திகள் இன்னைக்கு என்னையோட முடிய போறது இல்ல. சபை ஒருவேளை இன்றைக்கு நைட்டுக்கு எடுத்துக்கொள்ளப்படவில்லை என்றால் தொடர்ந்து புது புது தலைப்புகள்ல நமக்கு செய்திகள் வர இருக்கிறது. அதனால அந்த 7ஆம் தூதனு, அந்தி கிறிஸ்து ஆட்சி, ரகசிய வருகை, இதெல்லாம் இப்ப பூமியின் 3 காலங்களை பத்தி பேசி இருக்கிறோம். இப்போ உங்களை கேள்வி கேட்டா நீங்க சொல்லணும், பூமியின் 3 காலங்கள் என்ன? கோடை காலம், மழை காலம், குளிர்காலம் சொல்லிவிடக்கூடாது. ஆதாமுக்கு முந்தைய காலம், ஆதாமின் காலம், புதிய வானம் புதிய பூமி. இந்த அடிப்படையில் நம்ம தெரிந்து கொண்டால் இப்போதுக்கு போதும். மற்ற காரியங்கள் நாம் அடுத்த தலைப்புகள்ல இதே பூமி, புது புது பூமி இல்ல, இந்த ஒரு பூமியே ஒவ்வொரு நிலைக்கு மாறி இருக்கிறது, மாறப்போகிறது. அதுதான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது. கர்த்தர் நல்லவர். அதனால நம்ம முடிவு நேரத்துக்கு வந்து விட்டோம். நாம் இதுவரைக்கும் இணைந்தவர்களுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் உங்களுடைய கேள்விகளை கேளுங்கள், தொடர்ந்து இதை மற்றவர்கள் அறிமுகப்படுத்துங்கள். உங்களுக்கு மேற்கொண்டு கேள்விகள் இருந்தால் நீங்கள் இங்கே எண்ணில தொடர்பு கொண்டு கேட்கலாம். விசுவாசம் அடக்க மாதாந்திர பத்திரிகை வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் தயவாய் கேட்டு வாங்கி வாசியுங்கள். இது சம்பந்தமான நிறைய ஆராய்ச்சி புஸ்தகங்கள்லாம் இருக்கிறது, நீங்கள் படிக்கலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இப்பொழுது நாம் முடிக்க போகிறோம். நம்ம திருக்குடைய பாஸ்டர் சாம் கலைவன் அவர்கள் ஜெபித்து முடிப்பார். பரிசுத்தமுள்ள பரம்பிதாவே, கொடுக்கப்பட்ட நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைய ராத்திரியிலே கர்த்தாவே ஒரு நல்ல தலைப்பை தேவன் கொண்டு வந்து ஆசிரியர் மூலமாக இப்படிப்பட்டதான விளக்கங்களை கொடுத்து, ஏனோ தானோ என்று வாய்க்கு வந்ததெல்லாம் விளக்கங்களை சொல்லாமல் வசனத்தின் மூலமாய் வசனத்தை தியானித்து வசனத்தை உள்ள காரியங்களை மெய்யென்று மெய்யாகவே 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 என்று இயேசு சொன்னது போல மெய்யான காரியங்களை எங்களுக்கு ஆசிரியர் மூலமாக தேவன் கர்த்தாவை இன்றைக்கு வெள்ளிடமலையாய் கர்த்தாவை வைத்தபடிய அநாதி கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நிச்சயமாகவே கர்த்தாவே ஆசிரியை கொண்டு இப்படிப்பட்ட ஊழியத்தை கர்த்தாவே இந்த இணையதளத்தின் மூலமாக, இந்த நேரலை கர்த்தாவே நிகழ்ச்சியின் மூலமாக தேவன் அநேக காரியங்களை சொல்லிக் கொடுத்து வருகிறீர். நிச்சயமாக உடைய வருகை தாமதமானால் இந்த நிகழ்ச்சியானது தொடர்ந்து உடைய வருகை மட்டும் நடக்கட்டும். நிச்சயமாகவே உடைய வருகை தாமதமானால் ஆசிரியர் உடைய வருகை வரைக்கும் கர்த்தாவை ஜீவனோடு இருந்து இப்படிப்பட்ட சத்தியங்களை எங்களுக்கு சொல்லித்தர அவர் கர்த்தாவை ஆரோக்கியமாகவும் கர்த்தாவே எல்லா கர்த்தாவை சுக பலத்தோடும் இருக்க கர்த்தாவை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அப்படியே தேவன் தாமே அவரை வருகை மட்டும் நடத்த வேண்டுமாய் சுபிக்கிறோம். நிச்சயமாக கர்த்தாவே இன்றைக்கு நிகழ்ச்சியில கலந்து கொண்ட அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் எல்லோருக்கும் கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே ஆசீர்வதிக்கிறோம். இன்னும் அவர்கள் கர்த்தாவை இன்று கேட்டபடியே என்றும் அவர்கள் தொடர்ந்து நேரலையில கலந்து கொண்டு வசனங்களை கேட்டு தியானிக்க அவர்களை தேவன் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் சுபிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து கர்த்தாவை எங்களோடு இருந்த கர்த்தாவை பாஸ்டர் சத்யதாஸுக்காக வருகிறோம். அவருக்கு கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து இன்னும் மென்மேலும் கர்த்தாவை இந்த நிகழ்ச்சிகளை மேலே கொண்டு போக அதற்குண்டான வழிவகைகளை செய்ய தேவன் அவரை ஆசீர்வதித்து தேவன் வழிநடத்த வேண்டுமாய் சுபிக்கிறோம். நிச்சயமாக இன்றைய நிகழ்ச்சி ஆசீர்வாதமாக எங்களுக்கு தேவன் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம்.
இன்னும் கர்த்தாவே பல தலைப்புகளிலே பல காரியங்களை எங்களுக்கு வருகிற காலங்களிலே நீர் கர்த்தாவே ஆசிரியர் கொண்டு சொல்லித்தர போகிறீரே. ஸ்தோத்திரம் ஐயா. எல்லா துதி கனமையும் எல்லாம் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபித்தோம், ஜெபம் கேட்டீர் நல்ல பிதாவே. ஆமென். நன்றி நன்றி நேயர்களே. தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சி சுவாரஸ்யமாக நீங்கள் எதிர்பார்ப்புக்கும் உங்களை எதிர்பார்ப்புக்கும் மேலாக சுவாரஸ்யமாக நிகழ்ச்சிகளை கொடுத்து கொண்டு வருகிறோம். இந்த நிகழ்ச்சியை சுவாரஸ்யமாய் கொடுப்பது ஏதோ ஆட்களை இழுப்பதற்கல்ல, ஏதோ மக்களை சேர்ப்பதற்காக அல்ல. சத்தியம் எவ்வளவாக நம்முடைய சக்திக்கு எவ்வளவாக பரப்ப முடிகிறதோ அவ்வளவாய் பரப்புவதற்கு நாங்கள் தேவனுடைய சித்தத்தின் அடிப்படையிலே நாங்கள் எண்ணம் கொள்கிறோம், ஆசைக்கொள்கிறோம். அது நடந்தேறி வருகிறது. இன்னும் அதிகமான பேர் வருகிற நாட்களிலே இன்னும் இணைவார்கள் என்று நாங்கள் கிறிஸ்துவுக்குள் நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நாளைய தினத்திலே உங்களுக்கு இதே நேரத்திலே ஒளிபரப்பாகும். 9 மணி முதல் 10 மணி வரை இங்க இந்த நிகழ்ச்சியை காண தவறாதீர்கள், இணைந்து கொள்ள தவறாதீர்கள். கண்டிப்பாய் வந்து இணைந்து கொள்ளுங்கள். நாளைய தினத்திலே நாங்கள் உங்களை சந்திக்கும் வரை இன்றைக்கு நாங்கள் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அற்புதரே, அதிசயரே, உம்மை பாடுவே.